Please subscribe Sadhguru Sai Creations. இந்த நீரிழிவு பாதிப்பை கட்டுப்படுத்த குணப்படுத்த பல வகையான மருத்துவ முறைகள் உலகத்தில் இருந்தும் அதை குணப்படுத்தும் ஆற்றல் தமிழ் மருத்துவத்துக்கு மட்டுமே உள்ளது. அதிவேகமான இரத்தம் பாயும்போது வெடித்து அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது. இந்த அத்தனை நோய்களுக்கும் மூல காரணமாக அமைவது ஒரு மருந்தை நாங்கள் தயார் செய்துள்ளோம். அதை பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்திருக்கிறோம். அந்த மருந்தை உட்கொள்வதனால் முதலில் ஓரிரு மாதங்களில் நம் வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறது. இதற்கு முன்னால் சர்க்கரை இருக்குது என்று நாங்கள் மிக கட்டுப்பாடோடு வாழ்ந்தோம். உங்கள் கள்ளிமுளையான் மருந்தை உட்கொண்டதிலிருந்து எந்த உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து உணவுகளையும் உட்கொள்ளுகிறோம். அன்பார்ந்த சத்குரு சாய் கிரியேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பை நாம் பார்க்க போவது நீரிழிவு என்னும் சர்க்கரை பாதிப்பு, அதன் பாதிப்புகளும் மருத்துவமும் பக்க விளைவு இல்லாத இயற்கை உணவை போன்ற மருந்தை பற்றியும் பார்க்க போகிறோம். நீரிழிவு ஏன் உருவாகிறது? நம் உடலில் உள்ள கல்லீரலுக்கு அடுத்தபடியாக கணையம் என்ற மென்மையான ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு தாயின் கருவறை முதல் மனிதன் வாழ்நாள் வரை இன்சுலின் என்று சொல்லக்கூடிய கணைய நீரை சுரந்து கொண்டே இருக்கும். இந்த கணைய நீர் நாம் உண்ணும் உணவில் கிடைக்கும் அத்தனை குளுக்கோஸையும் செல்லில் ஜீரணிக்க செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இந்த இன்சுலின் நாம் உண்ணும் உணவு குளுக்கோஸாக மாறி இன்சுலின் கலந்து செல்லுக்கு மைக்ரோ பிளட் வெயின் மூலமாக செல்லுக்கு செல்லும்போது இன்சுலின் பிராணவாயுவும் கலந்த இரத்தம் சென்றால்தான் அதன் வாயற்கதவை திறக்கும். தேவையான அளவு குளுக்கோஸை ஜீரணிக்கக்கூடிய அளவு எடுத்துக்கொள்ளும். அதிகப்படியான இன்சுலின் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஜீரணிக்கப்படாத குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும். இந்த அதிகமான குளுக்கோஸின் அளவுதான் சர்க்கரை என்னும் நீரிழிவு பாதிப்பாகும். இந்த நீரிழிவு பாதிப்பை கட்டுப்படுத்த குணப்படுத்த பல வகையான மருத்துவ முறைகள் உலகத்தில் இருந்தும் அதை குணப்படுத்தும் ஆற்றல் தமிழ் மருத்துவத்துக்கு மட்டுமே உள்ளது. அது உணவை போன்ற மருந்தாக இருந்தால் மட்டும் நம் செல்கள் உணவாக ஏற்றுக்கொண்டு நம் இரத்தத்தில் கலந்திருக்கும் அதிகப்படியான குளுக்கோஸை ஜீரணிக்க செய்யும். நம் கணையம் குறைவான இன்சுலின் என்று சொல்லக்கூடிய கணைய நீரை சுரக்கும்போது ஜீரணிக்கப்படாமல் இரத்தத்தில் அதிகமாக குளுக்கோஸ் தேங்கும். அப்படி மேலும் மேலும் தேங்கி இருக்கும்போது இரத்தத்தினுடைய டென்சிட்டி அதிகமாகும். டென்சிட்டி அதிகமாவதால் அந்த மைக்ரோ பிளட் வெயின் என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய இரத்த நாளங்கள் வழியாக இரத்தம் பாய்வது தடை ஏற்பட்டு அந்த செல்களுக்கு குளுக்கோஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், பிராணவாயு கிடைக்காமல் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உயிர் வாழும். பிறகு கால்களில் உள்ள நியூரான் செல்களும் கண்ணில் உள்ள நரம்புகளில் உள்ள நியூரான் செல்களும் பாதிப்படையும். அதனால் கண் பார்வை குறைபாடு ஏற்படும். கால்களில் உள்ள நியூரான் செல்கள் அதன் செயலை இழப்பதனால் கால் மறுத்து போகும். சூடு தெரியாது. அதனால் கால்களில் புண் வரும். ஆறாமல் பல வருடங்கள் இருக்கும். அதனுடைய பாதிப்பால் சிறுநீரக செயலிழப்பு வரும். இரத்த நாளங்கள் தன்னுடைய இயல்பான நிலையை
அது குறையும் போது இதயமுடைய இயக்கம் அதிகமாகி உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். இரத்த நாளங்களுடைய விரைப்புத்தன்மை குறைவதனால் இந்த இரத்த நாளங்களும் இதயமும் சரியாக செயல்படாத போது சாதாரண குளுக்கோஸை ஜீரணிக்க முடியாத செல்கள் இரத்தத்தில் கலக்கும் கொழுப்பு போன்ற பொருள்களை ஜீரணிக்காமல் இரத்தத்திலேயே தேங்குவதால் அது இரத்த ஓட்டத்தின் வழியாக சென்று இரத்த நாளங்களில் படிந்து தேன்கூடு போன்ற அடைப்பை ஏற்படுத்தி இதய நோயையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக கால்களில் ஏற்படும் புண்ணுக்கு எடுத்துக்கொள்ளும் மருத்துவத்தினால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு செயலிழக்க ஏற்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் அதிகமாவதனால் மூளையில் இருக்கும் மைக்ரோ பிளட் வெயின் என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் அதிவேகமான இரத்தம் பாயும்போது வெடித்து அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது. இந்த அத்தனை நோய்களுக்கும் மூல காரணமாக அமைவது நீரிழிவு நோய் மட்டுமே. இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த, ஆரம்பக்கட்ட நீரிழிவு நோயை முழுமையாக குணப்படுத்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவை போன்ற ஒரு மருந்தை நாங்கள் தயார் செய்துள்ளோம். அதை பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்திருக்கிறோம். அந்த மருந்தை உட்கொள்வதனால் முதலில் ஓரிரு மாதங்களில் நம் வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறது. அடுத்ததாக ஜீரண சக்தி அதிகமாகிறது, உண்ணும் உணவு ஜீரணிக்க முடிகிறது. மூன்றாவதாக இரத்தத்தில் அதிகமாக சேரும் கொழுப்பை கரைக்கிறது, அதனால் ஒபிசிட்டி வராது, இதய நோய் வராது. இத்தகைய சிறப்பான பண்புகளை கொண்ட மருந்தினுடைய பெயர் கள்ளிமுளையான். கள்ளிமுளையானில் 40க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. அதில் அதனுடைய முனையில் ரோஜா இதழ்களைப் போல பூக்கக்கூடிய கள்ளிமுளையான் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதிகமாக உள்ளது. இதை நாங்கள் உணவாக உண்டு பரிசோதித்து காலையில் உண்டால் அது சிறு புளிப்பாக இருக்கும், மதியம் உண்டால் சுவை இல்லாமல் இருக்கும், மாலையில் உண்டால் சிறு கசப்பாக இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கள்ளிமுளையானை பயன்படுத்தி பரிசோதித்து 50 சென்ட் நிலத்தில் பயிரிட்டு நிழல் பாங்கான அதை பக்குவப்படுத்தி அரைத்து அந்த மருந்தை பல நூற்றுக்கணக்கான நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய போது அதில் குறிப்பாக பல வருடங்கள் மேற்கத்திய முறை மருந்தை உண்பவர்களுக்கு மிக மெதுவாக வேலை செய்கிறது. ஆனால் ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சுமார் 4 முதல் 6 மாதத்தில் அவர்களுக்கு சர்க்கரை பாதிப்பு இருப்பதே தெரியாமல் இருக்கிறது. சர்க்கரையினுடைய இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படாமலேயே அவர்கள் கட்டுக்குள் இருக்கிறது. அதற்கு முன்னால் சில டிரைவர்கள் நம் மருந்தை உட்கொண்டு இதற்கு முன்னால் சர்க்கரை இருக்குது என்று நாங்கள் மிக கட்டுப்பாடோடு வாழ்ந்தோம். உங்கள் கள்ளிமுளையான் மருந்தை உட்கொண்டதிலிருந்து எந்த உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து உணவுகளையும் உட்கொள்ளுகிறோம், எந்த பாதிப்பும் எங்களுக்கு வரவில்லை. இரத்த சர்க்கரையின் அளவோடு இருக்கிறது, பரிசோதனையில் தெரிகிறது. HbA1c அளவு மிக குறைவாக வருகிறது என்று பாராட்டினார்கள். சர்க்கரை நோய் பாதித்தவர்களுக்கு வழங்கிய போது ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் சுமார் 200 முதல் 250 மில்லிகிராம் இரத்த சர்க்கரையினுடைய அளவு இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான வேலையை செய்திருக்கிறது. உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறது, ஜீரண சக்தி அதிகமாக நடந்திருக்கிறது, அவர்களுடைய அதிகமான கொழுப்பு சத்து கரைந்திருக்கிறது. மேற்கொண்டு அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று பாராட்டினார்கள். இந்த கள்ளிமுளையான் மருத்துவம் இயற்கையான மருத்துவம். அது பல 100 ஆண்டுகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி உண்ட மருத்துவம். உணவை போன்ற மருத்துவம், பக்க விளைவு இல்லாத மருத்துவத்தை பயன்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி படிப்படியாக சுமார் 2 ஆண்டுகள்
உணவு கட்டுப்பாடோடு நாம் பயன்படுத்தினால் சர்க்கரை நோயை வெல்லலாம் என்பது நிச்சயமான உண்மை. பல பேர் அதிலிருந்து ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் பாதித்தவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். எல்லா உணவையும் உட்கொள்ளுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் கூறியது கள்ளிமுளையான் பதப்படுத்தி அரைத்த பவுடர். இந்த பவுடரை 3 வகையான சர்க்கரை நோய் பாதித்தவர்கள் அனைவரும் உட்கொள்ளலாம். முதல் நிலை நீரிழிவு நோய், அந்த நீரிழிவு நோய்க்கு இன்சுலின் முழுவதும் சுரக்காமல் இருப்பவர்கள். 2ஆம் நிலை நீரிழிவு நோய் டயபெட்டிக் மிலிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடியது. 3ஆவதாக பேறுகாலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோய். இந்த 3 நீரிழிவு பாதிப்பிற்கும் 5 வயது குழந்தை முதல் இந்த மருந்தை 3 கிராம் அளவிலும் 7 வயதுக்கு மேல் 5 கிராம் அளவும் முதல் நிலை சர்க்கரை பாதித்தவர்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன். அவர்களுக்கு 9 HbA1c இருந்தது. இந்த கள்ளிமுளையான் அந்த பொடியை உட்கொண்டதன் மூலம் உணவு கட்டுப்பாடோடு 6 அல்லது 6.5 வரை HbA1c மாறி இருக்கிறது. மற்றபடி பேறுகாலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோய் உள்ள தாய்மார்களுக்கு வழங்கிய போது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைந்து இயல்பாக வாழ்கிறார்கள். அதனால் எந்த பக்க விளைவும் இல்லை. மேற்கொண்டு 2ஆம் நிலை சர்க்கரை அந்த பாதிப்பிற்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் 200 முதல் 250 மில்லிகிராம் இரத்த சர்க்கரையினுடைய அளவு உள்ளவர்களுக்கு இது 6 முதல் 8 மாதம் உட்கொண்டால் அந்த பாதிப்பு முழுமையாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. மேலும் உணவு கட்டுப்பாடு அவசியம். அடுத்ததாக பல ஆண்டுகள் மேற்கத்திய மருந்தை உட்கொள்ளுபவர்கள் அதை உணவுக்கு முன்பாலும் அல்லது உணவு உண்பதற்கு முன்பும் உணவுக்கு பின்பும் உட்கொள்ளலாம். ஆனால் இந்த கள்ளிமுளையான் பவுடரை அவர்கள் காலையில் எழுந்ததும் இந்த 5 கிராம் அளவிற்கு தண்ணீரில் கலக்கி அவர்கள் அதை பருகி வரலாம். அதோடு சர்க்கரையினுடைய அளவு அதிகமான பாதிப்பு உள்ளவர்கள் ஆவாரை குடிநீர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிநீரை தேநீராக செய்து காலை மாலை பருகி வந்தும் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கள்ளிமுளையான் பொடியும் ஆவாரை குடிநீரும் சிறப்பாக செயல்படுகிறது. பல ஆண்டுகள் சர்க்கரை நோய் பாதித்து மேற்கத்திய முறை மருந்தை உட்கொள்பவர்களுக்கும் இந்த 2 மருந்தும் சிறப்பான பலனை வழங்கி வருகிறது. ஆனால் எந்த மருந்தை நீரிழிவு பாதித்தவர்கள் உட்கொண்டாலும் அவர்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம். அதோடு தானியங்கள், வரகு, கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை போன்ற உணவோடு பாலில் செய்யாத அரிசி உணவையும் பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு சர்க்கரை பாதிப்பிலிருந்து வெளியேறும் தன்மை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு படிப்படியாக குறைந்து அவர்கள் பக்க விளைவு உடலில் எதுவும் இல்லாமல் இயல்பாக 100 ஆண்டு வாழலாம். இந்த மருந்தை உணவாக உட்கொள்ளலாம். மருந்தாக நினைக்க வேண்டாம். இது ஒரு உணவே மருந்து, மருந்தே உணவு. எங்களிடம் வரும் நீரிழிவு நோய் பாதித்தவர்களுக்கு முதலில் இரத்த பரிசோதனை செய்கிறோம். அடுத்ததாக எங்கள் கள்ளிமுளையான் பவுடரை 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கரைத்து அவரை பருகச் செய்கிறோம். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை பரிசோதிக்கிறோம். அதில் சுமார் 70 முதல் 110 மில்லிகிராம் வரை இரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைகிறது. அவர்கள் சந்தோஷப்பட்டு இந்த மருந்தை பெற்று உண்டு நலமாக வாழ்கிறார்கள்.